நேத்து ஒரு காமெடி நடந்திருக்குதுங்க. யாரு? நம்ம எஸ்பிஎஸ். அவங்க எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது? செந்தமிழன் சீமானு. ஆனால் நாம் அப்படி சொல்ல வேண்டியதில்லை, எஸ்பிஎஸ்ன்னு சொல்லலாம். அது என்னது? சில்ற பையன் சீமானு. சொல்லுங்க, எஸ்பிஎஸ்னா சில்ற பையன் சீமானு. என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கூட்டத்தில் நம்ம ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அது ஒரு வைபாயி. நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன வேணாலும் பேசுவோம்ல. அந்த மாதிரி தான் நேற்று நடந்திருக்குது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. யாரோ ஒரு பத்திரிகையாளர் இவங்களோட பவுன்சரால பாதிக்கப்பட்டு, பவுன்சர்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பவுன்சர்ஸ். இவர் பெரிய வெண்ணெய், இந்த வெண்ணெயை பாதுகாக்கிறதுக்கு சில அண்ணன்கள். அந்த அண்ணனுங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வேலையை செய்வாங்க. இவர் பேசிட்டு இருக்கிறா அப்படி அப்படின்னு. என்னங்க சத்தம்? இந்த வர அப்படின்னு இறங்கி போறான். அங்க போய் நின்றுட்டு ஊய் அப்படின்னு எல்லாம் சிலம்பிட்டு திரும்பி வந்துட்டா அப்படி. உடனே சீமானுடைய வீரத்தை பார், ஆரத்தை பார், சாரத்தை பார். என்ன வெங்காயண்டாங்க நடந்தது? இந்த வலசர பக்கத்துல இருந்து வந்தா ஃபர்ஸ்ட் சமன் வந்துச்சு. என்ன ஒண்ணு தெரியுமில்ல? அன்பு உறவுகளே, அன்பு தம்பிகளே, அண்ணன் ஆடிய ஆட்டத்தை அடக்கிறதுக்காக அவங்க நம்மளை வர சொல்லியிருக்காங்க. இல்லை, என்ன வர சொல்லியிருக்காங்க? நம்ம போவோமா தம்பிகளே? எல்லாரும் அங்கே வந்து ஆஜராயிருங்க. எனக்கு அப்போ தான் ஒரு தைரியம் வரும். யாராவது வராமல் விட்டுட்டீங்கன்னா அண்ணனை திருப்பி நீங்கள் உசுரோட பார்க்க முடியாதுடா. ஆட இந்த தற்கொலை பசங்களுக்காவது அறிவு வெங்காயம் வேணும். அவனோட பாலியல் குற்றத்துக்கு நீங்கள் ஏன்டா படையை எடுத்துட்டு போனீங்க? படை, சொறி, சரங்கு அப்படின்னு எல்லாம் ஒட்டுக்கா கத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்பேற்பட்ட வீரன் கூட்டத்துக்குள்ள போய் கும்மி அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. தளபதி 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 அப்படின்னு அணில் குஞ்சுகள்லாம் கத்திக்கிட்டு இருக்குதாம்மா. அது இந்த வெண்ணைக்கு யாரு? எஸ்பிஎஸ்க்கு தளபதி தளபதி தளபதின்னு கேக்குதாம்மா. என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தளபதி. டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத. அப்புறம் டிவிக்கேன்னு கத்தும்போது, என்ன டிவிக்கு வரையா? ஓரமா போய் டிவி, அங்க போய் டிவிக்கே. டேய் டிவிக்கு வாடா, இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்கு தான் கேக்குது. என்டிக்கேன்னு கத்துனா என்டிங்க அப்படின்னு தான் கேக்குது. இப்படியே பேசினா பேசிக்கிட்டே போலாம் எஸ்பிஎஸ். ஆனா நான் அதுக்காக வரல. ஆடா, அந்த எஸ்பிஎஸ் வாயை விட்டு ஓப்பனா நான் ஆர்எஸ்எஸோட அட்டியாளு அப்படின்னு வாந்தி எடுத்துட்டு வந்திருக்கிறான். அதை பத்தி தான் நம்ம பேசணும். அப்படியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், அப்படித்தான். என்ன தெரியுமா பேசிட்டு வந்துருக்கிறாரு? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம், அதில் இருக்கிற ஒரு பேராசிரியர், யார் இந்த சீமான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காராமா. அமெரிக்காவில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்துக்கு பேர் வைக்கலைங்க, பல்கலைக்கழகம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த சீமானை கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ப்ரொஃபஸருக்கும் பேர் வைக்கலைங்க, ப்ரொஃபஸர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. செபாஸ்டியன் அந்த ப்ரொஃபஸருக்கு பேர் வைக்கல இன்னும். பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேசுறான், யாரா இந்த ஆளு அப்படின்னு. ஆனா சீமானுங்கன்னு கேட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அதுல பாதி உண்மை இருக்கும். ஏன்னா அவர் உங்க தம்பியா தான் இருக்கணும். உன்னை நம்பி நிறைய பணத்தை இழந்திருப்பாரு. இப்போ அவர் ஃபோன் பண்ணும்போது நீ ஃபோன் எடுக்காம இருந்திருப்ப வழக்கம் போல. அதான் ஜெகதீஷ் பாண்டியன் மொத்த தண்டவாளத்தையும் சொல்லிட்டாரு. யாரோ உங்க மாமா ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்கன்னு. ஷாஹுல் ஹமீதுன்னு பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஜெகதீசன் பாண்டியன் சொல்லியிருக்கிறாரு, கேட்டுக்கங்க போய். இந்த நிலைமை அவருக்கு வந்ததுனால ஐயையோ மொத்தமும் போச்சேன்னு மெண்டல் ஆனாலும் ஆயிருப்பாரு. நம்ம டாப்பிக்கை விட்டு போகிறோம். அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்துக்கு வந்துடலாமா? இப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த இப்படி அடிச்சு இப்படி ரவுண்டு போட்டோன்னா தற்சார்பு பொருளாதாரம். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி தான் சீமான் இத்தனை நாளும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதைத்தான் இப்போ மோடி பேசியிருக்கிறாராமா. நீங்கள் ஏதோ மதுரையில் மட்டும்தான் இந்த எஸ்பிஎஸ் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க, இந்தியா முழுக்க இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களாமா. நேற்று சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி. தற்சார்பு பொருளாதாரம், கால்நடை விவசாயியை கைவிடப்படாது. இதெல்லாம் யாரு? நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி, நம்ம ஸ்கிரிப்ட் தான். அங்க போகுது தம்பி. எப்படி
அட நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, அந்த கருமத்தை தானே நாங்களையும் மட்டும் நேரம் சொல்லிட்டு இருக்கிறோம். நீ அவங்களோட ஆளுதான்னு. தற்சார்பு பொருளாதாரம்னு இந்த வெண்ணை பேசும்போது விவசாயம் குழு குழுன்னு இருக்குமே. மாடு மேய்ப்போம், மது மேய்ப்போம், இது மேய்ப்போம்னு சொல்லும்போது குழு குழுன்னு இருக்குமே. 3 நாளுக்கு முன்னாடி இந்த வெண்ணை ரிப்பன் பில்டிங்ல போய் பேசிட்டு வந்துச்சு. அதையும் தற்சார்பு பொருளாதாரம்னு எடுத்துக்கலாமா? மன்னிச்சிருங்க, தற்சார்பு பொருளாதாரம்னு எடுத்துக்கலாமா? நீங்க எல்லாம் குப்பை அள்ளுற சாதிக, நீங்கெல்லாம் மலம் அள்ளுற சாதிக. நீங்க குப்பை மட்டும்தான் அள்ளணும், மலம் மட்டும்தான் அள்ளணும். ஏன்னா இது ஒரு தற்சார்பு பொருளாதாரம். உங்க பிய நான் தான் அள்ளுவேன், ஏன்னா இது தற்சார்பு பொருளாதாரம். உங்க குப்பைகளை நாங்க தான் அள்ளி கொண்டு போய் போடுவோம், அது தற்சார்பு பொருளாதாரம். பேச வேண்டியதானே? இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி தான் பார்ப்பனியம் ரொம்ப காலமா ரொம்ப வகையில பேசிக்கிட்டே இருக்கு. இந்த தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்றல, இது லைட்டா இப்படி திருப்பி போட்டாலே குலத்தொழில்னு வரும். குலத்தொழில்னா ஜாதி. ஜாதினா என்னன்னு தெரியுமில்ல உனக்கு? ஐயையோ, இவனுக்குத்தான் ஜாதினா பிடிக்காதே. குடி குடி குடி. இந்த குலத்தொழிலும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் பற்றி தான் நீ மூத்திரமேஜல்ல சாஸ்திரம் அதில் எழுதி வச்சிருக்கு. அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி தான் மோடி இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, விஸ்வகர்ம யோஜனா அப்படிங்கிற பேரில். அதே கர்மத்தை தான் இந்த வெண்ணை எஸ்பிஎஸும் பேசுதுன்னு நாங்கள் சொன்னப்போ நீங்கள் நம்பலை. இப்போவாது நம்புறீங்களா? நம்ப மாட்டீங்க, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தற்குறி தருதலைங்க. ஆணில் குஞ்சுக குறுக்க மறுக்கன்னு ஓடுதாமா, இவன் புளியாமா. சிரிப்பாக தான் வருது. புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். ஆமே, ஆமாம் 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 ஆமே, நீ ஆமேன்னு நினச்சிக்கப்பா. நீங்கள் புகுந்த வீடு விளங்காதுன்னு ஊருக்கே தெரியுமா ஆமே? நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு, இல்லை போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணிப்பாரு. நீ எந்த வீட்டில எல்லாம் கால் எடுத்து வச்சியோ அந்த வீடெல்லாம் இன்னைக்கு விளங்காமல் நிற்கிது. இது ஆமைக்கு கண்டிப்பாக பொருந்தாது, ஆனால் இந்த எஸ்பிஎஸ்க்கு கண்டிப்பாக பொருந்தும். இவன் யாரையாவது தேடி போனாலும் சரி, இவனை யாராவது தேடி வந்தாலும் சரி, இவங்கிட்ட வந்தவங்க எல்லாரும் போண்டியாக தான் இருந்திருக்காங்க. திருப்பி நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். தற்சார்பு பொருளாதாரம். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறான்ல, அவன் ஜாதியாக இருப்பானா, தொழிலாக இருப்பானா, எப்படி இருப்பான், அதை பற்றி இவன் ஏதாவது பேசியிருக்கானா? இந்த கிட்டார் வாசிக்கிறது, யூடியூப் நடத்துறது, கராத்தே பண்ணுறது, இதெல்லாம் தற்சார்பு பொருளாதாரத்தில் எங்கேயாவது வருமா? ஏன்னா இவன் பையன் அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அதாவது பசங்களோட எஜுகேஷனுக்காக மட்டும் ஒரு நாளுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 to 15,000 வரையும் செலவு பண்ணுறான். 2 பேத்துக்கு 20,000 to 30,000 வரையும் செலவு பண்ணிட்டு இருக்கிறான். இது எந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் வருதுன்னு மட்டும் கேளுங்க. இவன் பையன் தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கிட்டார் வாசிக்கிறான்னு பார்த்துக்கோங்க. இவர் ஃபிட்னஸ்க்கு வேண்டி கராத்தாவெல்லாம் போவார். அங்கே ஓவர் ஒர்க் அவுட் கொடுக்கறதுனால திரும்பி வந்துடுவார். சினிமாக்கு கூட்டம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, தனி ஷோ தான். தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். இவன் பையன் யூடியூப்பெல்லாம் ஆரம்பிக்கலாங்க, அந்த சேனல்லாம் நடத்தலாங்க. அதில் இவனே பேட்டியெல்லாம் வேற கொடுத்துருக்கான் தனியாக. இப்போ நிறுத்திட்டான், இனி கொண்டு வருவான், மறுபடியும் கொண்டு வருவான். ஆனால் இந்த தற்கொலை தம்பிங்க நடத்தின எந்த யூடியூப் சேனலுக்கும் இவன் பேட்டி கொடுத்தது கிடையாது. அதுவும் தற்சார்பு பொருளாதாரத்தில் தான் வருது. வரட்டும் வரட்டும். இப்போவாது புரிஞ்சுக்கிறீங்களா தம்பி தற்குறிகளா? உங்கள் அண்ணன் பேசுகிற தற்சார்பு பொருளாதாரத்தை மோடி பேசல, பார்ப்பனியம் பேசுறத தான் மோடியிலிருந்து சீமான் வரையும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு குலத்தொழில், ஜாதி தொழில், இழி தொழில். உடனே விவசாயம் என்ன இழிவானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இழிவானது தான். அப்படி நான் சொல்லலை, சீமானே சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி புனிதமான தொழிலாக இருந்ததுன்னா ஒரு நாள் அவன் பண்ணது இல்லையே. ஒன்லி மவுத் அக்ரிகல்ச்சர் தான். இங்கு நான் விவசாயம் செய்வேன், இங்கு நான் பனைமரம் ஏறுவேன், இங்கு நான் மாடு மேய்ப்பேன், எல்லாத்தையும் ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டு கிளம்பிடுவான். காலங்காலமாக விவசாயம் பண்ணுறவனுக்கு காசு கிடைக்கிறது இல்லை, ஆனால் ஒரே ஒரு நாள் வாயில் விவசாயம் பண்ணுறவனுக்கு காசு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கோ. இப்போ சொல்லுங்க, தற்சார்பு பொருளாதாரத்தை என்னைக்காவது சீமான் பண்ணியிருக்கானா? இவன் சொன்ன தற்சார்பு பொருளாதாரத்தை என்னைக்காவது மோடி பண்ணியிருக்காரா? மோடியும் சீமானும் சேர்ந்து நம்மளை எந்த அளவுக்கு தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ளே இறக்கிட்டு இருக்காங்கன்னு
புரியுதா உங்களுக்கு? அதனால தான் படிங்க படிங்க படிக்க போங்கன்னு சொல்றது. நாங்க சொல்றத கேட்கலைன்னா கூட பரவாயில்ல, உங்க அண்ணன் சொல்றத கேட்டுறாதீங்க. உங்க அண்ணன் பர்சனல் லைஃப்ல ஃபாலோ பண்றத ஃபாலோ பண்ணுங்க. இவன் பிள்ளைங்களை எந்த அளவுக்கு படிக்க வைக்கிறானோ அதே அளவுக்கு உங்க பிள்ளைங்களையும் படிக்க வைங்க. உங்க பிள்ளைங்களையும் கராத்தா கிளாஸ் சேர்த்து விடுங்க. உங்க பிள்ளைங்களையும் மியூசிக் கிளாஸ் சேர்த்து விடுங்க. உங்க பிள்ளைங்களையும் கிட்டார் வாசிக்க அனுப்பி விடுங்க. உங்க பிள்ளைங்களையும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லுங்க. ஏன்னா இதைத்தான் அவன் பிள்ளைங்களுக்கு அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கும் அவன் பிள்ளைங்கள வாங்கடா போய் பனைமரம் ஏறிட்டு வருவோம், வாங்கடா போய் விவசாயம் பண்ணுவோம், வாங்கடா போய் பானை பண்ணுவோன்னு கூப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு ஏன் அவங்க வீட்டில் இருக்கிற தூய்மை பணியாளர்களோட வேலையை அவங்களையே பண்ண வச்சது கிடையாது. எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள வச்சிருக்கிறாரு எஸ்பிஎஸ், தற்சார்பு பொருளாதாரத்தின் மன்னன். போங்கள் குலத்தொழிலை செய்யுங்கள். இப்படியெல்லாம் நான் பேசலாமா? பேசக்கூடாதுல்ல. படிங்க படிங்க படிங்க. படிப்பை பற்றி மட்டுமே பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.